எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பஞ்சாயத்து செயலாளர் யாருக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சாயத்து செயலாளருக்கு கீழே யார் யார் பணிபுரிகிறாங்க, அதாவது இவர் கமாண்டை ஃபாலோ பண்ணுறவங்க யார் யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிர்வாக மற்றும் எழுத்தர் ஊழியர்கள், அதாவது அந்த ஆஃபீஸில் இருப்பாங்கள்ல ரைட்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இவர் கீழே தான் வருவாங்க. இவங்களில் யார் யார் அடங்குவாங்கன்னா, எழுத்தர்கள், கணக்காளர்கள் மற்றும் தினசரி அலுவலக பணிகள், பதிவுகளை வைத்திருத்தல், அதிகாரப்பூர்வ கடித போக்குவரத்துக்கு பொறுப்பான பிற நிர்வாக பணியாளர்கள், இவங்க எல்லாம் வந்து இவர் கீழே தான் வேலை செய்வாங்க. அப்புறம் தொழில்நுட்ப ஊழியர்கள், சில பஞ்சாயத்துக்களில் வந்து குறிப்பிட்ட வளர்ச்சி திட்டங்கள் அல்லது திட்டங்களுக்கு உதவும் பொறியாளர்கள் அல்லது நலத்துறை அதிகாரிகள் போன்ற தொழில்நுட்ப ஊழியர்களும் வந்து இவங்க கமாண்டிங்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் களப்பணியாளர்கள்னால் பஞ்சாயத்து உதவியாளர் அல்லது கிராம உதவியாளர் போன்ற களப்பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் வந்து அரசாங்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் கிராம அளவில் வந்து சேவைகளை வந்து வழங்குவதற்கும் பொறுப்பாவாங்க. அடுத்து லாஸ்ட் வந்து பிற பணியாளர்கள், இவங்க போக மாநிலம் முழுவதும் பஞ்சாயத்தின் குறிப்பிட்ட தேவைகளை பொறுத்து ஓட்டுநர்கள், துப்புரவு பணியாளர்கள் அல்லது காவலர்கள் போன்ற பிற பணியாளர்கள் இருக்கலாம். ஓகேவா? அதாவது இவர் கீழே ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரைட்டர்ஸு, அப்புறம் அந்த சிஸ்டம் ஒர்க் பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கு கீழே களப்பணியாளர்கள், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம துப்புரவு பணியாளர்கள், டிரைவர்ஸு, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.